திரு வினோத் நரசிம்மன் அவர்கள் பல்வேறு விழிப்புணர்வுகளை வருடங்களுக்கும் எந்தவித பிரதிபலன் பாராமல் செய்து வருகின்ற திரு வினோத் நரசிம்மன் அவர்கள் நோக்க உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நாங்கள் இந்த இந்தியன் பில்லர்ஸ் அமைப்பின் மூலம் ஐயா ஏற்கனவே சொன்னது போல இரத்த தானம் நாங்கள் செய்கிறோம். இரத்த தானம் செய்ய ஊக்குவித்து வருகிறோம். இரத்த தேவை இருப்பவர்களுக்கு இரத்தத்தை உரிமையில் ஏற்பாடு செய்து தருகிறோம். இது போன்ற பணிகளை செய்து வருகிறோம். அதே போல் கண்தானம் செய்ய ஊக்குவிக்கிறோம். யாராவது தவிர்க்கமாக இறப்பு நிலை ஏற்பட்டால் அவங்களோட கண்கள் தானமாக எடுக்க எங்கள் டீம் மெம்பர்ஸே இப்போ நான் உட்பட சென்று கண்களை தானமாக பெற்று அருகாமையில் கண் வங்கி கொடுத்து பல பேர் பார்வை கொடுக்க உறுதுணையாக இருந்துட்டு வரோம். அடுத்தது உடல் தானம். இப்போ நம்ம தருமபுரி மட்டும் இல்லாத தென்னிந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் அவங்களோட இறப்பிற்கு பிறகு மாணவர்களோட ஆராய்ச்சிக்கு இதுக்காக ரிசர்ச் பர்பஸ்க்காக உடல் தானத்தை நாங்கள் என்கரேஜ் பண்ணி அதை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அதை தொடர்ந்து உடல் உறுப்பு தானம், அப்புறம் தாய்ப்பால் தானம். அதிகமாக தாய்ப்பால் இருக்கக்கூடிய தாய்மார்களிடம் தாய்ப்பாலை பெற்று தேவை இருப்பவர்கள் கொடுக்கறதுக்காக தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தாய்ப்பால் வங்கிக்கும் அரசு தாய்ப்பால் வங்கிக்கும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இதை தாண்டி தோல் தான விழிப்புணர்வு, இந்த மாதிரி பல்வேறு விழிப்புணர்வு பணிகளை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இதை தொடர்ந்து மக்களுக்கு இன்னைக்கு உணவுக்கு அடுத்தது அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய மருந்து. ஸோ அதுக்காக மக்களுக்கு தரமான மருந்துகள் குறைந்த விலையில் சென்றடைகின்ற நோக்கத்தோடு மனிதநேய மருந்தகம் என்பதை இந்த மாத இறுதி அல்லது அடுத்த மாத துவக்கத்தில் தொடங்க திட்டமிட்டுள்ளோம். மனிதநேய மருந்தகம் மற்றும் மனிதநேய இரத்த பரிசோதனை நிலையம், மனிதநேய மருத்துவ மையம் ஆகிய 3 திட்டங்களை இம்மாத இறுதி அல்லது அதிகபட்சம் அடுத்த மாதம் முதல் வாரத்திலிருந்து தொடங்க திட்டமிட்டுள்ளோம். அது பார்த்தீங்கன்னா உண்மையிலே தமிழ்நாட்டில் மிக குறைந்த விலையில் தரமான மருந்துகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதுக்காக நண்பர்களோட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பார்த்தீங்கன்னா திட்டம் இதே ஏபிஎஸ் பிளாஸாக இருக்கக்கூடிய முதல் 3 கடையில் வரப்போகுது. ஓகேங்களா? இதை தொடர்ந்து இப்போ தகடூர் மார்கழி திருவிழா ஏற்கனவே ஐயா சொன்னது போல நம்ம தொடர்ந்து 2வது வருஷமாக அந்த முயற்சி எடுத்திருக்கோம். போன வருஷம் இதே இடத்துல நடந்த மேடையில் 30 நாட்கள் 300க்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். 3000க்கும் மேற்பட்டோர் அவங்க திறமைகளை இந்த மேடையில் வெளிக்காட்டினாங்க. அதாவது வயது வரம்பின்றி 1.5 வயசு குழந்தையும் நம்ம மேடை ஏற்றிருக்கோம். 85 வயசு பெரிய பாட்டியும் இந்த மேடை ஏறி இருக்காங்க. உண்மையிலே எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஏன்னா சென்னை, மதுரை போன்ற பெருநகரங்களில் மட்டுமே இந்த மாதிரி இந்த ஒரு வாய்ப்பை தாண்டி இன்னைக்கு தருமபுரியில் இந்த மாதிரி அதுவும் 30 நாள். ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா 10 நாள் தான் நடக்கும். கோயம்புத்தூர் போன்ற ஊரில் 2 நாள் நடக்கும். ஆனால் நம்ம தொடர்ந்து ஒரு 30 நாள் முயற்சியாக எடுத்தோம். உண்மையிலே நல்ல வெற்றிகரமாக இருந்தது போன முறை. அதை தொடர்ந்து இந்த முறையும் நம்ம இந்த முயற்சி தொடங்கியிருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு திருநங்கை நேற்று நம்ம மேடையை அவங்களோட ப்ரோக்ராம் கொண்டு போனாங்க. இந்த மாதிரி இந்த முறை எங்களுக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 19க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்லேருந்து இதுக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இங்கே அவங்களோட ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி போன்ற ஊர்கள்லேருந்து சென்னை நோக்கி போவோம், இல்லை கோயம்புத்தூர், மதுரை நோக்கி போவோம் நம்மளோட திறமைகளை வெளிக்காட்ட. ஆனால் இன்னைக்கு சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கவங்க நம்ம தருமபுரியை அவங்களோட நிகழ்ச்சியை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்தது உண்மையிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5ஆம் நாள், இன்னும் 24 நாட்கள் வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள், பெரியவங்க யாருக்கு அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டினாலும் உங்களோட உறவினர்கள், நண்பர்கள் யாருக்குனாலும் இந்த வாய்ப்பை பற்றி தகவல் சொல்லுங்கள். அவங்களும் இந்த மேடையை பயன்படுத்திக்கிட்டும். நன்றி.